65%, 41,000 கோடி ரூபாய் வந்து 65%. அதுல 7,425 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. மீதி 33,000 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டீடு லோன் வரும் நமக்கு. ஆனா அது தமிழக அரசாங்கத்தோட புத்தகத்தில் காமிக்கப்படாது. சார் தயவு செய்து சொல்றேன் சார், இந்த மாதிரி பச்சையா போய் சொல்லாதீங்க சார். தயவு செய்து சொல்றேன். ஏன்னா இல்லம்மா இல்ல நான் தயவு செய்து சொல்றேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டீடு எங்க இருக்கு? யார் சொல்லிருக்கா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க கேரண்டி கொடுத்திருக்கோம்னு நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது பிஐபில வந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டோ சொல்லி இருக்குன்னு நீங்க இப்ப சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். 65% சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி. சென்ட்ரல் ஃபண்டடே கிடையாது. அப்படி எங்க இருக்கு சார்? சென்ட்ரல் ஃபண்ட் நீங்க உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு சுப்பிரமணியன், உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. தயவு செய்து உண்மையை தாண்டி பேசுறேன் நான் சார், அரசியலை தாண்டி பேசுறேன் நான் வந்து. அதனால தான் உங்க மேல மரியாதை இருக்குங்கற. அந்த மரியாதையை காப்பாத்துங்க, உண்மையை சொல்லுங்க.